சரியா? இது நமக்கு மற்ற ஷேப்ல வச்சா சரி வராதா? அது பிரச்சனை இல்லை. இப்படி வச்சுக்கோமா? சரி, இருக்கட்டும். அதில் லிங்க் ஒன்று அனுப்புங்க. ஓகே. டூ மினிட்ஸ்ல ஆரம்பிப்போம். சரி, ராக்கி ஆரம்பிப்போமே. சவுண்ட் சரியா இருக்கா? சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும், நிறைய சகோதரர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இலங்கையினுடைய நேரம் சரியாக 1:40 இந்த நேரலையில நம்ம இணைந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 639 சகோதரர்கள் இப்பவே லைன்ல இருக்கிறீங்க. நிறைய சகோதரர்கள் சலாம் சொல்றீங்க. அத்தனை பேருக்கும் வாலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இந்த நேரலையில நம்ம வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, நமக்கெல்லாம் தெரியும் இன்றைய தினம், அதாவது இப்ப நமக்கு மிட் நைட்டுடைய நேரமாக இருந்தாலும் அடி வாங்கி இருக்கக்கூடிய தரப்புக்கு இப்பொழுது காலையாகத்தான் இருக்கும். எது எப்படி போனாலும் இன்றைய தினம் ஈரான் கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் மீது. அந்த தாக்குதல் திடீரென்று நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக இருந்தாலும் இன்றைக்கு காலையிலேயே அமெரிக்கா தரப்புல இருந்து இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகிறது என்கிற செய்திகளை முன்கூட்டியே அவங்க அறிவிச்சிருந்தாங்க, இன்ஃபார்ம் பண்ணி இருந்தாங்க. அது இன்னைக்கு காலையில தான் ஊடகங்களுக்கு வந்திருந்தாலும் மேபி அது நேற்று கூட அவங்களுக்கு ஸ்மெல் பண்ணி இருக்கலாம், இப்படி ஒரு அட்டாக் நடக்க போகுது அப்படிங்கிறத. அது சாதாரணமா ஸ்மெல் பண்ண முடியும், அதுக்கு பெரிய உளவுத்துறை எல்லாம் செய்ய தேவையில்லை. எல்லா நாடுகள்லையும் இந்த மாதிரியான உளவுத்துறை செயல்பாடுகள் இருக்குங்கிற வகையில தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நேற்று தினமே பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் உடனே என்ன பண்ணாருன்னா, லைவ்ல நாங்கள் ஈரானை விடமாட்டோம், கவனமா இருந்துக்கிறங்க, வந்தா அடிச்சிங்கன்னா திருப்பி அடிப்போம்ங்கிற விதமான ஒரு பேட்டை ரவுடி மாதிரி அவர் பேசிய காட்சிகள் எல்லாம் நடந்தேறியது. அன்னை காலமாக நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1-2 வீக்குக்குள்ளாக நடந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படி அவசரமாக நடந்து முடிந்த மாதிரி இருந்தது. குறிப்பாக ஹிஸ்புல்லாஹ்வுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லாவுடைய மரணம் வரைக்கும் உண்டான எல்லா செய்திகளும் திடீரென்று ஒரு சரிவை நோக்கி போகிறதோ என்கிற விதமான ஒரு பார்வையாகவே மாறி போயிருந்த காட்சிகளையும் நம்ம கண்டிருக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னா, இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 361வது நாளாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 4 அல்லது 5 நாட்கள்ல 1 வருடத்தை பூர்த்தியாக போகிறது காசா மீதான தாக்குதல்கள். அப்ப காசா மீதான அட்டாக் ஆரம்பிக்கப்பட்டு 1 வருடமாக இஸ்ரேல் காசாவுல போய் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளும் ரிப்பீட் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு போக முன்னாடி சில இந்த அன்புக்குரிய சகோதரர்கள் கொஞ்சம் பேர் லைன்ல இந்த துடுக்கணுவ அடி வாங்க போறியங்கிற மாதிரியான சில கமெண்ட்களையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அன்புக்குரிய நண்பர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லணும். என்னன்னா, அது எப்படி அப்பாவி பொதுமக்கள் செத்து போறாங்கன்னா அவங்க மேல அட்டாக் நடக்கும் போது அட்டாக் நடக்கிறவன அட்டாக் பண்றவனை ஹீரோ மாதிரி யோசிக்கிறிய, அடி வாங்குகிற அப்பாவிகள் எவ்வளவு அடிய வாங்கினாலும் அவங்க பயங்கரவாதி, அவங்க துளுக்கணுங்க, அவங்க தீவிரவாதிக, இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துறமே, இது கொஞ்சமாவது மனசு உறுத்தலையா? அவன் இஸ்ரேல்காரன் தான், அவன் அப்படித்தான் இருப்பான்னு இருக்கும். உங்களுக்குமா மனசாட்சி இல்லாம இருக்கிறிய? ஏன்னா அந்த எப்பவாறு இந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்துக்காக நான் இதை சொல்லிக் கொடுறேன். என்னன்னா, காசாவுல 42,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இந்த 42,000 பேர் கொல்லப்பட்டிருக்கும் போது அந்த கொலையை செய்கிறவர்களை ஹீரோவாக காட்டுவது. அதே நேரத்தில் இப்போ இன்னைக்கு கூட இந்த அட்டாக் நடந்திருக்குல்ல, உடனே எல்லா நாடுகளும் ஈரானுக்கு கண்டனம். ஜெர்மன் முதலாவது கண்டிக்குதான், அதே மாதிரி அமெரிக்கா கண்டிக்குது, பிரான்ஸ் கண்டிக்குது. எல்லா நாடுகளுமே உடனடியாக சாரி கொஞ்சம் லைன்ல இருங்க. சுத்து வாங்க, திடீர்னு ரொட்டேட் ஆயிடுச்சு. சரியா? டவுன் ஆகுது, நேர வைங்க. ஏன் சார்ஜ் இல்லாதனால தான் நினைச்சேன். சரியா?
ஒண்ணு சரி, இதுல வச்சு ஓகே. வைக்கல சரியா? சரி, சாரி, கொஞ்சம் பொறுத்துக்கிறங்க, சின்ன ட்ரபிள் ஒன்று ஆயிடுச்சு. ஓகே, இப்ப நடந்தது என்னன்னு சொன்னா, இவ்வளவு நாளாக அப்பாவி பொதுமக்கள் தாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க, ஈவன் அவங்களுடைய உடல் உறுப்புகள் கூட வெட்டி எடுத்து திருடி செல்லப்படுகிறது. அந்த நேரத்துல எல்லாம் பொத்திக்கிட்டு மௌனம் காக்கக்கூடிய சில பேரு திடீரென்று ஈரான் அட்டாக் பண்ணிட்டான்னு முடிய வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருவாங்க. அதுலயும் குறிப்பாக இந்த தம்பி பொக்கிஷத்தை நம்ம மறக்க முடியாது. பேரு என்ன எனக்கு நினைவுக்கு வரல, விக்கி. தம்பி விக்கி என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, இஸ்ரேல்ல இருந்து அதாவது காசாவுக்குள்ள ஒரு 10 அட்டாக் பண்ணினாங்கன்னா 150 அட்டாக் பண்ணின மாதிரி பேசுவாப்ல. ஆனா இன்னைக்கு 400 மிசைல் அனுப்பியிருக்கிறாங்க, 100 மிசைல் போயிருக்குது அப்படிம்பாப்ல. அதுக்கு பிறகு அதுக்கு 10 பேர் கமாண்ட் அடிச்சதோட ஓடி வந்து என்ன பண்ணுவாருன்னா, இல்ல இல்ல ஏர்போர்ட் வரைக்கும் காலியாகி இருக்கிறது அப்படிம்பாப்ல. இந்த பொழப்புக்காக காரியம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இதுதான் நிலைமையா இருக்கும். ஆனா இவங்க யார், முதல் விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஆட்களுக்கு கமெண்ட் அடிக்கிறத நிறுத்துங்க. நிறைய சகோதரர்கள் நான் ஒரு கமெண்ட் ஒன்று அடிச்சேன் பாத்தீங்களா அப்படிம்பீங்க. இந்த கமெண்ட் அடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த கமெண்ட்டுகளால அவங்களுக்கு இது வலிக்கப்படலாம். அவங்களுக்கு தேவையே நீங்க கமெண்ட் அடிக்கணுங்கிறதா. அப்பதான் அந்த வீடியோ ரீச் ஆகும், அவங்களுக்கு பிசினஸ் ஆகும். அதுக்காகத்தான் அந்த வேலை பாக்குறாங்க. அதனால முதல்ல இந்த மாதிரி சந்தோஷப்பட்ட நண்பர்கள், மகிழ்ச்சி அடைந்த தோழர்கள் மேலும் மேலும் வேணும்டா இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிறங்க, அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் அந்த மக்களுக்கான கஷ்டங்களை புரிந்து கொள்ளாமல் நடப்பது. இன்னைக்கு என்ன நடந்தது என்று சொன்னா, திடீரென்று நேற்றைய தினம், அதாவது காலையில அமெரிக்கா என்ன பண்றான்னு சொன்னா, பெரும்பாலும் இன்றைக்கு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாங்க. அந்த வார்னிங் கொடுக்கப்பட்ட அந்த செய்தி எல்லாம் கொடுக்கப்பட்டாலும் இன்னைக்கு மிசைல் அட்டாக்க நீங்க பார்த்திருப்பீங்க, நானா காட்ட தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இதே மாதிரியான ஒரு அட்டாக்க ஈரான் இஸ்ரேல் மேல பண்ணியிருந்தாங்க. மறைந்த ஈரானுடைய ஜனாதிபதி அதாவது இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய தலைமையில தான் அந்த அட்டாக் நடந்தது. அந்த அட்டாக்கை நீங்க பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக 300 ட்ரோன்ஸ் தான் அவங்க அனுப்பியிருந்தாங்க. அந்த ட்ரோன்ஸ் பயணிப்பதற்கே 7 மணி நேரம் பிடிக்கும். 7 மணி நேரம் பயணிச்சு தான் போய் அட்டாக் பண்ணியது. அப்ப அவங்களுக்கு தாராளமாக டைம் இருந்தது, நல்லா குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு டைம் இருந்தது. ஆனா இன்றைக்கு அட்டாக்க பொறுத்த வரையில அதெல்லாம் 7 மணி நேரம் எல்லாம் கிடையாது, 7 to 10 நிமிடங்கள் தான் டைம். ஏன்னா பாலிஸ்டிக் பூமியில இருந்து இன்னொரு பூமியை போய் தாக்கக்கூடியது. அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த வீடியோ IRGC-னுடைய ட்விட்டர் பேஜ்ல, எக்ஸ் பேஜ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா, அதனுடைய அந்த எப்படி முதல் அட்டாக் நடந்தது என்று சொல்லி போட்டுக்கிறாங்க. நம்முடைய டெலிகிராம் சேனல்லையும் அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் அந்த வீடியோவை நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். முதலாவது வீடியோ அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க, எப்படி அட்டாக் பண்ணினோம்னு சொல்லி. இந்த அட்டாக்கு பயன்படுத்தப்பட்ட மிசைல்ஸ், அதாவது ஈரான் பயன்படுத்திய மிசைல்ஸை பொறுத்தவரையில அதனுடைய விவரம் எப்படி இருக்கும் என்று சொன்னா, 2000 கிலோமீட்டர்கள் தாண்டி சென்று தாக்கக்கூடிய மிசைல். பொதுவாகவே ஈரான் மிசைல் தயாரிக்கும் போது எந்த அளவுகோல தயாரிப்பான்னு சொன்னா, இஸ்ரேல் அளவுகோலா வச்சுதான் தயாரிப்பான். விற்பனைக்கு தயாரிக்கும் போது வேற வேற தயாரிக்கிறது. ஏன்னா அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கு தான் வாய்க்கா தகராறு இருக்குதுங்கிறது உலகத்துக்கே அறிஞ்சது. அதனாலதான் அந்த எல்லைக்குள்ள அவங்க தயாரிப்பாங்க. 2000 கிலோமீட்டர். ஒண்ணு ஈரான்ல இருந்து இஸ்ரேலை தாக்குற விதமாக இருக்கணும், யமன்ல இருந்து இஸ்ரேலை தாக்குற விதமாக இருக்கணும். அந்த அதுக்கு ஏற்ற மாதிரிதான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி சூப்பர்சோனிக் வகைகளையும் தயாரிக்கிறாங்க.
இப்படி இருக்கும்போதுதான் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இன்றைக்கு தாக்கப்பட்டிருக்கு. 2000 கிலோமீட்டர்களை தாண்டி சென்று தாக்கக்கூடியவைகள். அதே மாதிரி 15.86 மீட்டர் நீளம் கொண்டவைகள் அந்த ஏவுகணைகள். கிட்டத்தட்ட ஒரு 16 மீட்டர்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த வீடியோவில் நீங்க பார்க்க முடியும் அது எவ்வளவு உயரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதனுடைய எடை மொத்த வெயிட் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 17,460 கிலோ வெயிட். அவ்வளவு சரக்குகளோட அது போக போகுது. ஆனா அதுல கொண்டு போகிற வெப்பனுடைய அளவு 650 கிலோகிராமாக இருக்கும். 650 கிலோ வெப்பனோட தான் சுமந்து போகிறது. இப்ப என்ன சொல்லிடுறீங்களா? அடிச்சாங்க. இப்ப சொல்றாங்க, நீங்க இஸ்ரேல் டைம்ஸ் போய் பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்றாங்கன்னா 180 மிசைல்கள் அனுப்பப்பட்டது, அதுலயும் பலதை நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட விக்கி சொல்றது பொய். 100 மிசைல்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா நீங்க இஸ்ரேல் டைம்ஸ் போய் பார்த்தா தெரியும், அவனே 180 சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவன் அதுல இருந்து 80 குறைச்சு 100. அவ்வளவு என்ன பாசம் இஸ்ரேல் மேலன்னு நமக்கு தெரியல. அப்படி எங்க மேல உங்களுக்கு என்ன கோபம்? சரி, எங்களை விட்டுருங்க. பாலஸ்தீன மக்கள் மேல உங்களுக்கு என்ன ராஜா கோபம் இருக்குது? அவனுடைய நாடு பாலஸ்தீனம் என்பது அந்த பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான நாடு. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா பாலஸ்தீன மக்கள்னா முஸ்லிம் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம் மட்டும் கிடையாது, பாலஸ்தீன மண்ணுக்குள்ள கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கிறார்கள், அதே போன்று யூதர்களே இருக்கிறார்கள். இப்படி பல பேரும் சேர்ந்ததுதான் பாலஸ்தீன மண். இப்ப அவங்க உரிமை கோருகிற மண். ஆனா இந்த இஸ்ரேலியர்கள் ஜியோனிஸ்டுகள் பிடிச்சிருக்க கூடியது பாலஸ்தீனத்தை அபகரிச்சு ஒரு நாட்டை உண்டாக்கி வச்சுக்கிட்டு எந்த நாடு எவனுக்கு சொந்தமோ அவனையே நாட்டை விட்டு வெளியே போங்கடான்னு துரத்திக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க? பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களா? 1942 இருந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. எங்க நாட்டை எங்களுக்கு தாங்கங்கிறாங்க. ஆரம்பத்துல முழு நாட்டையே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கூட கேட்கல. 1965க்கு பிறகு நீங்க எதெல்லாம் கைப்பற்றினீங்களோ அந்த பகுதிகளை எங்களுக்கு தந்துட்டு போங்க அப்படி சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய நாட்டை அவங்களுக்கு கொடுக்கறதுலயே இவ்வளவு பிடிவாதம், கொடுக்காம இருப்போம் கொல்லுவோம்னு சொல்லி 1942 இருந்து எத்தனை பேரை கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இவ்வளவு தாக்குதல்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேரை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து அழித்து கொண்டு வந்தவர்கள் தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, கடைசியாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்க, குரல் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய, தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவராக, ஜெனரல் செக்ரட்டரியாக செயல்பட்ட அதாவது நஸ்ருல்லாவை கொல்லுகிறார்கள். நஸ்ருல்லா கொல்லப்பட்டதற்கு பிறகுதான் அவருக்கும் அவருடைய கொலைக்கு பழிதிருப்பது, ஷுக்கூருடைய கொலைக்கு பழிதிருப்பது, அதே போன்று காசாவினுடைய போராளி குழுக்களுடைய தலைவராக பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய பிரதமராக செயல்பட்ட இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய அந்த கொலைக்கு பழிதீர்ப்பது என்று இதற்கெல்லாம் சேர்த்து தான் நாங்க பழிதீர்க்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதை நீங்க ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய ட்விட்டர்ல நம்ம அதை பார்க்க முடியும். அதே மாதிரி சற்று முன்னால் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெஷக்ஷியன் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு கேட்டா, அவர் ட்விட்டர் எக்ஸ்ல அவருடைய கருத்தை பதிஞ்சிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இது நாங்க சேஃப் கார்டுக்காக தாக்குகிறோம், நாங்க ஒரு நேரடி 1-to-1 வார்னாலும் நாங்க தயாரா இருக்கிறோம், அது வேற. ஆனா இது நாங்க சேஃப்டிக்காக அட்டாக் பண்ணியது என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா, பெஷக்ஷியனை பொறுத்தவரையில இவர் ஏன் அட்டாக் பண்ணாம இருக்கிறாரு என்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது இவர் அட்டாக் பண்ணாம இருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டுகள் வந்த நேரத்துல தான் இந்த தாக்குதலை அவர் முன்னின்று நடத்தி இருக்கிறார். அதிலும் குறிப்பாக இப்ராஹிம் ரைசி அவர்கள் இருக்கும்போது நடத்திய தாக்குதலை விட பட்டு பயங்கரமான தாக்குதல். அது எவ்வளவு பயங்கரம்ங்கிறத நான் சொல்ல தேவையில்லை, அந்த வீடியோக்களை பார்க்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அது எவ்வளவு பயங்கரமானது என்று சொல்லி. அதிலும் குறிப்பாக சற்று முன்னால் வெளிவருகிற தகவல்கள் பிரகாரம் அவர்களுடைய, அதாவது இஸ்ரேலுடைய டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய 3 பாரிய ராணுவ தளங்களைத்தான் இலக்கு வைத்து பெரும்பாலும் இந்த மிசைல் அட்டாக் செய்யப்பட்டிருக்கிறது. 3 ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அவர்களுடைய அந்த ராணுவ தளத்துல இருந்த அவர்களுடைய F-35 விமானங்கள், ஜெட்
அட்டாக் ஜெட்னு சொல்லுவாங்க. இந்த ஜெட்டை வச்சுக்கிட்டு தான் அவங்க அவ்வளவு பெரிய தாக்குதல்களை நடத்தியது. அதுலயும் குறிப்பாக இது 5th ஜெனரேஷன் ஜெட்னு சொல்லுவாங்க. இதனாலதான் இந்த யமன்ல போய் ஹுதைதாவுல அட்டாக் பண்ணாங்களா இல்ல, யமன்ல தாக்குதல் நடத்தினது அந்த ஜெட்டை வச்சுதான். அதே போன்று லெபனான்ல அப்பாவிகள் மீதான தாக்குதல், அப்பாவிகளை கொன்று குவிப்பதும் அந்த ஜெட்டை வச்சுதான். அதே மாதிரி காசாவுக்குள்ள இவ்வளவு தாக்குதல்கள் நடத்துவதும் அந்த ஜெட் விமானங்களை வைத்துதான். ஈரானுடைய அதாவது நியூஸ் ஏஜென்சிகள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த F-35 விமானங்கள் கிட்டத்தட்ட 20 விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அவங்க இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட F-35 விமானங்கள் நான் அறிந்து ஒரு 75க்கு மேல இருக்கிற தரவுகள் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனா 20க்கு மேற்பட்ட F-35 விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கிற இந்த அட்டாக்ல என்று சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது விளையாட்டுக்கு போய் தாக்கிட்டு வந்தது இல்ல, அவங்களோட ராணுவ இலக்குகளை நோக்கித்தான் தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள். பொதுமக்களை எல்லாம் அட்டாக் பண்ணவும் இல்லை, ராணுவத்தை நோக்கித்தான் அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. 20 ஜெட் விமானங்கள் அளவுக்கு அளிக்கப்பட்டிருக்கலாம் என்று ஈரானுடைய நியூஸ் ஏஜென்சிகள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எப்படியுமே இஸ்ரேல் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இல்ல எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, நாங்க அப்படி ஒண்ணும் எங்களுக்கு எந்த அட்டாக்கும் நடக்கல, நாங்கெல்லாம் அப்படி தெரியுமா ரொம்ப தைரியமானவங்க, அப்படி நிற்போம் அப்படிம்பாங்க. அதுல இந்த என்னன்னா, இந்த முஸ்லிம் நாடுகள், அரபு நாடுகள் எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல தைரியமாக ஈரானுடைய தாக்குதல் நடந்திருக்கிறது, அவங்க முன்னின்று அட்டாக் பண்ணிருக்கிறாங்கிறதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நமக்கு தெரியும் அவங்க அட்டாக் பண்ணினா அவங்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து வல்லாதிக்க நாடுகளும் வருவார்கள். அதுல இந்த சில சகோதரர்கள் தம்பி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கமெண்ட் அடிக்கிறீங்க, என்னன்னா நான் உங்க அளவுக்கு நான் கீழே பதில் சொல்ல விரும்பல, எவ்வளவு நொந்து போய் இருக்கிறீங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியுது. நான் பொதுமக்களை இவ்வளவு கொன்று குவிச்சிருக்கிறான், அந்த நேரத்துல எல்லாம் வாய் திறக்காதீங்க. நீங்க இஸ்ரேலுக்கு அடி விழுந்துட்டுன்றதோட வளைஞ்சு கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க பாருங்களேன். அது வந்து அவன் கூமுட்ட பயிலுவ இஸ்ரேல் வந்து எப்படி தெரியுமா சொல்லி எல்லாம் இஸ்ரேல் பெரிய அறிவாளி வச்சுக்கிருவோம். 400 மிசைல அடிச்சிருக்கிறான், சரி அவன் பார்வையில 150 அடிச்சிருக்கிறான், தடுத்து விட்டார்கள். எங்க தடுத்தாங்க? பாலிஸ்டிக் எங்க தடுத்தாங்க? யோசிக்க வேணாம். என்னன்னா அந்த காய்ச்சல் அவ்வளவு காய்ச்சல் பிடிச்சிருக்கு. இஸ்ரேலுக்கு அடிச்சுட்டாங்களே, இஸ்ரேலுக்கு அடிக்கிறது பெரிய வேலையெல்லாம் கிடையாது பாவா. ஈரானுக்கு அவங்க அடிக்காம இருக்கிறதுக்கான காரணம் இருக்குது. ஒரு பிராந்திய யுத்தமாக அவங்க கொண்டு வந்து விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்காக வேண்டித்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இது ஒரு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான ஓர் மாதிரி இல்லாம மேற்கு நாடுகள், அமெரிக்க நாடுகள் எல்லாம் உள்ள வந்து ஈரான டைம் பார்த்து கருவறுத்துற கூடாது என்கிறதுக்காகத்தான் பொறுத்து போனா. ஆனா இப்ப உச்சம் தாண்டி போறதுனாலதான் இல்ல இனிமேலும் பொறுக்க முடியாது என்று அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுலயும் அந்த இப்போ சற்று முன்னா நம்ம இந்த லைவ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இஸ்ரேல் ஒரு அறிவித்தல் போட்டிருந்தாங்க. என்ன அறிவித்தல்னு சொன்னா, நீங்க போய் பங்கர்களுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லோரும் வெளியே வாங்க, அவங்க நாட்டுல நிறைய பங்கர் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி அட்டாக் நடக்கும்ங்கிறதுனால எல்லோரும் வெளியே வாங்கன்னு சொல்றாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கிறது, பங்கர்களுக்குள்ள பொதுமக்கள் இருக்கக்கூடிய போட்டோஸ். ஆனா உண்மையிலே அதை பார்க்கும்போது கவலையாக இருந்தது. ஏன்னு கேட்டா, அந்த பொதுமக்கள் அவங்க வந்து இந்த நெத்தனியாகனுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவானவங்களும் கிடையாது. இவன் செய்கிற அநியாயத்தை அவங்க அநியாயம் செய்யு சொல்லி தூண்டுவாங்கன்னு எல்லாம் நம்ம நம்பவும் முடியாது. அவர்களும் அப்பாவி பொதுமக்கள் தான். ஆனா அதனாலதான் ஈரான் அப்பாவிகள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தாமல் அவர்களுடைய மிலிட்டரி விங்க நோக்கியே அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் தான் இன்றைக்கு நடந்தது. அந்த தாக்குதலை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த தாக்குதலுக்கு பல நாடுகள் அவங்க அதாவது இஸ்ரேலை சார்ந்த பல நாடுகள் கண்டனம் தெரிவிக்கிற அதே நேரத்துல ஜோர்தான் இப்படி ஒரு நாடு இருக்கு தெரியுமில்ல. அதாவது இவங்க எப்படின்னு சொன்னா, இந்த அது சொல்லுவாங்க, பாம்புக்கு வாலையும் மீனுக்கு தலையையும், அல்லது மீனுக்கு வாலையும் பாம்புக்கு தலை கொஞ்சம் முன்னப்பினாகும், அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி என்ன செய்வாங்கன்னா, ஈரானோட பேசும்போது நாங்க உங்க கூட தான் இருக்கோம் அப்படிம்பாங்க, இஸ்ரேலோட பேசும்போது நாங்க உங்க கூட தான் இருக்கோம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அவங்க இஸ்ரேல் கூட இருக்கக்கூடிய ஒரு நாடுங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஜோர்தான்ங்கிறது மொத்தத்துல அவங்க அப்படித்தான்
ஜோர்தான் இன்றைக்கு என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக இந்த அட்டாக் நடக்கும் போது எங்களுடைய வான்வழியை நாங்க மூடுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. ஜோர்தானும் அறிவிச்சாங்க, ஈராக்கும் அறிவிச்சாங்க. ஈராக்ல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. ஈராக்குல அதாவது 2 ரெஜிமெண்ட் இருக்குது, 2 அரசாங்கங்கள் இருக்கிறது. அதே நேரத்துல ஜோர்தான் ஒரு அரசாங்கம் தான். ஜோர்தான் உடனே நாங்க வான்வழியை மூடுறோம்னு சொன்னாங்க. வான்வழியை மூடுறோம்னு அறிவிச்சா அந்த வான்வழியில யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்ற அர்த்தம். அதை மீறித்தான் என்ன பண்ணாங்கன்னா, மூடினாலும் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லித்தான் ஜோர்தானை தாண்டி அந்த வான்வழியை பயன்படுத்தி இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியது. ஆனால் ஏன் அந்த அறிவித்தலை அந்த முனாஃபிக்குத்தனமான ஒரு வேலையை அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா, யுஎன் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுக்கு என்ன காட்ட பார்ப்பாங்கன்னா, சர்வதேச விதியை ஈரான் மீறுது, எங்களுடைய வான்பரப்பை நாங்க மூடிட்டோம், அதை கிழிச்சுக்கிட்டு போய் அதை தாண்டி போய் அவங்க அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை உண்டாக்குறதுக்கு தான் அவன் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த வேலையை செஞ்சான். அவங்க ஒரு சில வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும். ஜோர்தானுக்குள்ள அந்த மிசைல்கள் விழுந்திருக்கிறது. அது இவங்க தடுத்த மிசைல்கள் என்று சொல்கிறார்கள். எது எப்படி போனாலும் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலுடைய கருத்துப்படியே 180க்கு மேற்பட்ட மிசைல்கள் அட்டாக் பண்ணி இருக்கிறது. அதுல சில வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும். இந்த அட்டாக்ங்கிறது இஸ்ரேல் மீதான அட்டாக். அதுவும் இஸ்ரேலுக்கு உள்ள மட்டும் இந்த அட்டாக் நடக்கல. காசாவுல பாலஸ்டைன்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன பெருபூமியில காசாவுல வடக்கு நார்த் காசாவுக்கும் சவுத் காசாவுக்கும், அது இன்னும் சுருக்கமா பாத்தீங்கன்னா நார்த் காசாவுக்கும் சென்ட்ரல் காசாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது, பஃபர் ஜோன் இருக்குது. அந்த பஃபர் ஜோனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பிலடெல்பி காரிடோர்னு சொல்லுவாங்க. இந்த பிலடெல்பி காரிடோர், நெட்சாரிம் காரிடோர், பிலடெல்பி காரிடோர்னு சொல்றது என்னன்னு சொன்னா, எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய 14 கிலோமீட்டர் நீளமான பகுதி. ஆனா இது நார்த் காசாவுக்கும் சவுத் காசாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நெட்சாரிம் காரிடோர் சொல்லுவாங்க. இந்த நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் இஸ்ரேலுடைய பீரங்கி படைகள், இஸ்ரேலுடைய ராணுவம் எல்லாம் வந்து நின்னாங்க. அவர்கள் மீதும் இன்றைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இது இஸ்ரேலுக்குள்ள டெல் அவீவுக்கு மட்டும் அடிச்சாங்கன்னு நினைச்சிடாதீங்க. நெட்சாரிம் காரிடோர் காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா கடுமையான தாக்குதல். அதுல இன்னொரு விஷயம் என்று சொன்னா, இந்த தலைவர்கள் கொல்லப்படுவது சகஜம், அதை நம்ம பலமுறை சொல்லிட்டோம். ஆனா கொல்லப்படாத தலைவர்களையும் கொன்றதாக அறிவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிற ஒரே கூட்டம் இவங்க தான். என்ன சொல்லி கொண்டிருந்தாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கத்தினுடைய ராணுவ மிலிட்டரி விங்குடைய தலைவர் மேஜர் ஜெனரல் முகமது வைஃப் அவங்க மரணிச்சுட்டாங்கன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்தா போட்டிருக்கிறார் ஆடியோவை. வைஃப் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுல போடுகிற 2வது ஆடியோ தான். முதல்ல ஒரு ஆடியோ போட்டாரு, இப்போ ஒரு ஆடியோ போட்டிருக்கிறாரு. அதுல என்ன அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு, ஈரானுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இந்த பொது எதிரியை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அழைப்பையும் முகமது வைஃப் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். வைஃபை கொண்டுட்டோம்னு கொஞ்ச காலம் சுத்திக்கிட்டு தெரிஞ்சாங்க. அப்ப இப்ப நான் உசுரோட இருக்கிறேன்ங்கிறத அவர் வெளிப்படுத்தும் விதமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாயிருக்கு. அதே நேரத்தில் அபு உபைதாவும் சற்று முன்னால் ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார், மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார். ஒன்றிணைந்து இந்த உலகத்தின் எதிரி, மனித குல எதிரி, இஸ்ரேல நம்ம என்ன பார்த்திடக்கூடாதுன்னா வெறும் பாலஸ்தீனத்தின் எதிரி கிடையாது, மனித குல எதிரி, மனித நேயத்தின் எதிரி, மனிதத்தன்மையை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருடைய எதிரியாகத்தான் இஸ்ரேல் இருக்கிறது. ஆயுத பலத்தை வச்சுக்கிட்டு அப்பாவிகளை கொள்றது, அப்பாவிகளை அழிக்கிறது, அப்பாவிகளுக்கு எதிரான எல்லா வேலைகளையும் பண்றது, அந்த மாதிரி காரியங்களை பண்றதுனாலதான் மனித குல எதிரின்னு சொல்லி சொல்றோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான தாக்குதல்கள் இன்றைக்கு ரொம்ப கேவலமான அடி வாங்கி இருக்கிறாங்க. அதுலயும் இந்த சில சகோதரர்கள் வந்து என்ன செய்றீங்கன்னா, சில அதாவது எங்களை திட்டுறாங்களாம் என்று சொல்லிக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசிங்கப்படுத்தும் விதமான சில கேள்விகளை கேட்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களுக்கு பதில் தான் தேவைன்னு சொன்னா அதற்கும் நான் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இதுக்குன்னு தனியா லைவ் போடுவோம். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சுட்டி இல்ல, அதுக்கும் போட்டுருவோம். முகமது நபி உடைய திருமணம் சம்பந்தமாக கேட்கிறிய, ஆயிஷா ரலியல்லாஹுடைய திருமணம் சம்பந்தமாக கேட்கிறிய, விதவைக்கு ரசூலுல்லாஹ் வாழ்வளித்தது சம்பந்தமாக விமர்சனம்ங்கிற பேர்ல சொல்றீங்கல்ல, அவற்றுக்கும் தாராளமாக பதில் சொல்லிடுவோம். ஏன்னா முடிக்கணும், இதை
தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியிலேயாவது நம்ம இந்த மாதிரி இனக்குரோதம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி குரோதத்தோடு பேசக்கூடியவர்களுக்கும் நம்ம கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க, பாலஸ்தீன விடுதலை போராட்டம் என்பது ஒரு மண்ணினுடைய விடுதலை போராட்டம், ஒரு இனத்தினுடைய விடுதலை போராட்டம். அந்த விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்த நினைத்துவிட்டு நீங்கள் நினைக்கிற ஒரு சாராருக்கு மாத்திரம் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று பல கட்டங்களில் குரல் எழுப்புவது ஒரு ஜனநாயக வழிமுறையாகவே இருக்காது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்தினுடைய இழப்புகள் 42,000 பேர் கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் உடல் உறுப்புகளை இழந்து, அதே நேரத்துல முழு காசாவும் அழிக்கப்பட்டு இவ்வளவு நடந்தும் எந்த இடத்திலேயாவது எங்களுக்காக சுதந்திரத்துக்காக போராட வேணாம், நீங்க செஞ்ச போராட்டத்தினாலதான் இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி புலம்பி பார்க்கிறீர்களா? அவர்கள் குறை மதிப்பிற்கு உட்படுத்தி பார்க்கிறீர்களா? அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. அவ்வளவு திட்ட தெளிவாக எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக வந்த லெபனானிய மக்கள், இவ்வளவு அட்டாக் லெபனான் மேல நடக்குது, நீங்க தேவைக்கில்லாத வேலை செய்ய போய் நீங்க காசாவுக்காக போய் நிக்க போய் தான் நமக்கு இந்த நிலைமை, அப்படி புலம்பி எங்கேயாவது பாக்குறீங்களா? ரொம்ப தேடுறாங்க இந்த பிபிசி, CNN, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், மைக்க தூக்கிக்கிட்டு போறாங்க, எதையாவது கொஞ்சம் திட்டுங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அதுவும் நடக்கவில்லை. யமன் மேல அட்டாக் பண்ணி பார்த்தாங்க, யமன் மக்கள் அப்படி பின்வாங்கினதை பாத்தீங்கன்னா அவர்களும் பின்வாங்கவில்லை. எனவே இந்த வாருங்கிறது ஒரு இனத்தினுடைய, ஒரு நிலத்தினுடைய மீட்புக்கான போராட்டம். அந்த போராட்டத்துலதான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அடிமேல் அடி அடித்துக்கணும். உள்ள ஈரானுடைய தாக்குதல் செல்ஃப் டிஃபென்ஸ் தாக்குதல், அட்டாக் தான்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னு சொன்னா அவர்களுடைய நாட்டுக்குள்ள புகுந்து இஸ்மாயில் ஹனியாவை கொன்றார்கள். அப்பொழுதும் அவர்கள் பொறுமை காத்துத்தான் வந்தார்கள். அதே மாதிரி அவர்களுடைய தூதுவர் ஆலயம் சிரியா உள்ளிட்ட பல இடங்கள்ல அவர்களுடைய தூதுவர் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் நடத்தினார்கள். அப்பவும் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா பொறுமையாக இருந்து வந்தார்கள். IRGC-னுடைய பல தலைவர்கள் மீது அட்டாக் பண்ணினாங்க, அப்பொழுதும் பொறுமையாக இருந்தாங்க. இப்படியெல்லாம் பொறுமையாக இருந்து வந்தவங்க தான். இது இனியும் நம்ம பொறுமை காத்தோம்னு சொல்லி சொன்னா நம்முடைய கௌரவம், நம்முடைய இறையாண்மை பாதிக்கப்படும் என்கிற அடிப்படையில தான் இந்த தாக்குதலை ஆரம்பித்தார்கள். தாக்குதலை ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு மாபெரும் வெற்றியையும் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். பொறுத்துனதா இஸ்ரேல் அடிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இஸ்ரேல் இப்ப வெறி பிடித்த நாயை போன்று அலைவார்கள் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமெரிக்காவுடைய துணையோட, மேற்கு நாடுகள துணையோட நாங்க எப்படியாவது தாக்கணும், நம்ம கௌரவத்தை தக்க வைக்கணும், இந்த அரபு நாடுகளுக்கு எல்லாம் பயம் காட்டணும் நினைப்பாங்க. ஆனா அதெல்லாம் நடக்கும் என்பதை எதிர்பார்த்துத்தான் களத்தில் இறங்கி இருக்கிறது ஈரான் என்பதை புரிந்து கொள்ளணும். எல்லாத்துக்கும் மேல இந்த ஈரானை பத்தி ஒரு வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த யுத்தங்கள் என்று வரும்போது பொதுவாகவே பின்வாங்கக்கூடிய தன்மை வரலாற்றுல இந்த பாரசீகர்கள்ட்ட இருக்கிறத நீங்க பார்க்க முடியாது. அவங்க அதெல்லாம் எதிர்கொள்வாங்க. நமக்கும் அதாவது கொள்கை கோட்பாடுகள் ரீதியாக அவர்களுக்கும் நமக்கும் 1000 வித்தியாசங்கள், 1000 மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. அதுல இந்த மறுப்பும் கிடையாது. ஆனா அவர்களுடைய வீரம், அவர்களுடைய தைரியத்துல யாரும் குறை சொல்ல முடியாது. சதாம் ஹுசைனோடைய 10-15 வருஷமாக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பல நாடுகள் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஈரான் மிடில் ஈஸ்ட்ல வராது, அது பெர்ஷியன் வளைகுடாவில் வரக்கூடிய ஒரு நாடு. பட் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பல நாடுகள் அவங்க அந்த கண்ட்ரோல் இருப்பதை பார்க்க முடியும். ஈவன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிரியாவாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், யமன்ல பெரும் பகுதியாக இருக்கலாம், பஹ்ரைன்ல ஆட்சியாளர்கள் வேறையா இருந்தாலும் பஹ்ரைன் பெரும்பாலும் அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக அவங்க ஃபைட் பண்ணக்கூடிய காட்சிகள் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். இப்படி அவங்க இந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஆக்சிஸ் ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா இந்த தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதுல இன்றைக்கு பேலிஸ்டிக் அட்டாக் நடக்கும் போதே என்ன பண்றாங்கன்னா இந்த முன்கூட்டியே அவர்கள் ஒரு சைபர் அட்டாக் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அதை நாளைக்கு அதை விரிவாக நீங்க பாப்பீங்க பல ஊடகங்கள்ல இன்ஷா அல்லாஹ். அதாவது இன்னைக்கு சாதாரணமான ஒரு அட்டாக் கிடையாது. இது அட்டாக் நடக்கும் போது அட்டாக்கு முன்பதாக சைபர் அட்டாக் பண்ணினாங்க இஸ்ரேல் மேல. பெரிய அறிவாளிகள் தானே. அதாவது லெபனான்ல இருந்த பேஜர்கள் வரைக்கும் ஹேக் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்களாம். ஆனா இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவர்களுடைய அவங்களுடைய சைபர் சிஸ்டம்ஸ் மேல சைபர் அட்டாக் பண்ணி இருக்கிறான். அந்த சைபர் அட்டாக்க தடுத்து நிறுத்த முடியாத துப்பு கட்டவர்கள். அதான் அவங்களுடைய லட்சணம்னு புரிஞ்சுக்கிறீங்க. அமெரிக்கா மட்டும் இல்லைன்னு சொன்னா, அமெரிக்கா ஆயுதம் மட்டும் கொடுக்கலன்னு சொன்னா இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இருக்காது.
அதையும் புரிஞ்சுக்கிறங்க. முழுக்க தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் கட்டமைக்கக்கூடியவர்கள், பயங்கரவாதிகளை உருவாக்கக்கூடியவர்கள், தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடியவர்கள். எனவே பாலஸ்தீன அப்பாவி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய இது போன்றவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்பட வேண்டும். அந்த பாடத்தை தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா திட்ட தெளிவாக இஸ்ரேலுக்கு ஈரான் படித்து கொடுத்திருக்கிறது. எனக்கு உண்மையில என்ன ஆச்சரியம் என்று கேட்டா அத பெசக்ஷியன் படிச்சு கொடுத்தாருங்கிறது ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா பெசக்ஷியன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. ஏன்னா பெசக்ஷியன் ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி மேற்கு நாடுகள் பலதும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. வேற யாரும் வந்துடக்கூடாது, மசூத் பெசக்ஷியன் வந்துடணும். ஏன்னா மசூத் பெசக்ஷியன் வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா நம்ம தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்துக்கிறவாரு என்றெல்லாம் பல வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. ஆனா இப்ப மசூத் பெசக்ஷியனே தாராளமாக என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னா களமிறங்கி அடிச்சிருக்கிறாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கிறார். இப்படி பல செய்திகள் இன்றைக்கு இதுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடியும். எனவே அதோட சேர்த்து ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு குழு இன்றைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அமெரிக்கா இதுக்குள்ள தலையிட்டதுன்னு சொன்னா சிரியாவிலையும் ஈராக்லையும் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸ் மேல எல்லாம் நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறத பார்க்க முடியும். எனவே இன்றைய தாக்குதல் என்பது ஒரு வரலாற்று தாக்குதல். ஏப்ரல் மாதத்துல அவங்க நடத்தின மாதிரியான ஒரு தாக்குதல் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்காது என்றதை நம்ம சொல்ல முடியாது. பதிலடி கொடுப்பார்கள் ஏதோ ஒரு வேலை. அதாவது பதிலடின்னா பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரான் அடிச்ச மாதிரி ஒண்டி கொண்டி நெஞ்சுக்கு நிமித்திக்கிட்டு வர்றாங்களா, இல்ல ஏற்கனவே இந்த பெட்டத்தனமா வந்து இஸ்மாயில் ஹனியாவை பின்பக்கத்தால கொண்டுட்டு போறது, அதே மாதிரி இந்த அதாவது ஹசன் நசூருல்லாவை வந்து பெட்டைத்தனமா கொள்றது, இந்த மாதிரி நடக்குதாங்கிறத பார்ப்போம். அதோட நம்முடைய இன்றைய நாளுக்குரிய அப்டேட்ல நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம், நீங்க அதையும் கவனிச்சு பார்க்கலாம். அதுல நேற்று இரவு லெபனானுக்குள்ள தரைப்படையாக நுழைய போனவர்களை அடின்னு அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க லெபனானிய போராளி குழுக்கள். இதுவெல்லாம் நடந்து வருகிறது. பாலஸ்தீனம் கண்டிப்பாக வெற்றி அடையும். பாலஸ்தீனம் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் அனைத்து மனிதநேயம் கொண்ட மக்களுடைய ஆசை, பிரார்த்தனையாக இருக்கிறது. கண்டிப்பாக அது நடக்கும். எனவே அத்தனை பேரும் பாலஸ்தீன பெருபூமியின் சுதந்திரத்திற்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அவர்களுக்காக கையேந்த மறந்து விடாதீர்கள். என் அன்புக்குரிய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய என்னுடைய தமிழ் சகோதரர்கள், தமிழ் சொந்தங்களும் இதற்காக நீங்களும் அந்த மக்களுக்காக உங்களுடைய பங்களிப்பை, ஜனநாயக குரலை உயர்த்த வேண்டும். பல கட்டங்கள்ல குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. குறிப்பா தமிழக தமிழ் சொந்தங்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகளாக, தனி மனிதர்களாக அத்தனை பேருமே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வியந்து பார்க்கிற அளவுக்கு வடக்கினுடைய தமிழ் பேசுகிற தாய்மொழியை தமிழாக கொண்ட நம்முடைய அண்ணன் தம்பிகளாக பழகக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே இதற்காக குரல் கொடுக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இப்படி எல்லா வகையாகவும் பாலஸ்தீன விடுதலைக்கான குரல்கள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் விடுதலை பெற வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. பொறுத்திருங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை ஒன்றோ இப்படி ஒரு நேரடியாகவே வந்து உங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம், இல்லைன்னா தனி வீடியோவாக போட்டுருவோம். கண்டிப்பாக இந்த செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். சிரமங்களுக்கு மத்தியில இந்த மிட் நைட்ல கிட்டத்தட்ட 2 கால் ஆகுது. இவ்வளவு நேரம் விழிச்சிருந்து இந்த லைவ்ல கலந்து கொண்டதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அல்லாஹ் உங்களுக்கு அனைவருக்கும் அருள் புரியட்டுமாக. எனவே லைவை நம்ம முடிச்சுக்கிடுவோம். லைவ்ல இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்விகளுக்கெல்லாம் நம்ம எல்லாம் படிச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம அந்த தம்பி மாதிரி என்ன செய்ய முடியாது, ஊட்டடிச்சுட்டு போயிட முடியாது. அதை மீறி பிழையான செய்திகள் சொல்லப்பட்டாலும் நம்ம அதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்வதில் எந்த விதமான தயக்கமும் கிடையாது. சில சகோதரர்கள் சில அரசியல் சம்பந்தமான சில செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை தனி வீடியோ போட்டுருவோம். இது வந்து ஈரானுடைய தாக்குதல் சம்பந்தப்பட்ட வீடியோ. இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல நல்ல செய்திகளையும் எதிர்பாருங்கள். இறைவன் நம்மோடு இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். பல பேர் வெளிநாடுகள்ல இருந்து தூக்கம் விழிச்சு இந்த செய்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. காலையில வேலைகளுக்கு போக வேண்டிய சகோதரர்களும் இருப்பீங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. ஏன்னா
உங்களுடைய பிரார்த்தனைகள் மிக முக்கியமானது. பாலஸ்தீன அந்த பெருபூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் உடனடியாக இன்னும் ஒரு நேரலையிலும் நம்ம சந்திப்போம். சில பேர் தூங்கிறாதீங்கன்றலாம் சொல்றிய, பெரும்பாலும் தூங்க மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வரக்கூடிய தகவல்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல்களாக இருக்கிறதுனால அந்த தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக அப்படி உடனடியாக தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு லைவ்ல கண்டிப்பாக சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.